உலகம் சுற்றும் வாலிபன் இந்த ஒரு திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல எம்ஜிஆர் அவர்கள் பயங்கரமா ஸ்டைலா இருப்பாரு. அப்படிதான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு படத்துடைய ஷூட்டிங்காக ஜப்பானுக்கு வந்துட்டு போறாங்க. அந்த ஜப்பான்ல வந்துட்டு அவங்க போய் ஷூட்டிங்காக பர்மிஷன் கேட்கறாங்க. அப்ப அந்த நாட்டு கவர்ன்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, இங்க வந்துட்டு அவங்க 10 நாட்கள் வந்துட்டு ஷூட்டிங் பர்மிஷன் கேட்கறாங்க. அப்ப 10 நாட்கள்லாம் எங்களால குடுக்க முடியாது. அதனால நாங்க 7 நாட்கள் தர்றோம் அப்படின்ற மாரி பர்மிஷனும் வந்து குடுக்குறாங்க. 7 நாட்கள்ன்றப்ப என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்ன்றது தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்துட்டு அப்படியே ஜாலியா எல்லா இடங்களும் வந்துட்டு அந்த படம் க்ரூவா இருக்கட்டும், எல்லாருமே ஜாலியா சுத்தி பார்த்துடுறாங்க. 2வது நாள் வரும்பொழுது, அந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாட்டினுடைய ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்துட்டாராம். சோ அவரு வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதுனால, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு நெறைய பேர் அவருக்கு வந்து மலர் வளையம் வச்சிருக்காங்க. மரியாதைலாம் செலுத்தியிருக்காங்க. உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, உலகம் சுற்றும் வாலிபன் படத்துடைய ஷூட்டிங்கே வந்து அன்னைக்கு டே வந்து ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த ஒரு டெத்துக்கு எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய், அங்க வந்து மலர் வளையம்லாம் வச்சு மரியாதைலாம் செலுத்திட்டு வந்திருக்காங்க.